Daw University near Kanyakumari, the best emerging university in South India. தமிழக வெற்றி கழகம் இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைந்ததற்கு பிறகாக முதலமைச்சராக பதவியேற்றதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்புக்கு முன்பாக பனையூர் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஜோசப் விஜய் வந்திருந்தார். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாத கால இடைவெளிக்கு பிறகு முதலமைச்சரானதற்கு பிறகாக இரண்டாவது முறையாக தற்போது பனையூர்ல இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திற்கு அவர் வந்திருக்கிறார். முக்கியமாக இந்த இடைப்பட்ட காலத்துல 4 வாரங்கள் சனிக்கிழமைகள்ல அதிமுகவுடைய முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் உட்பட முக்கிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் தமிழக வெற்றி கழக முகாம்ல இணைந்திருக்கின்றனர். அதிமுக மட்டுமல்லாமல் திமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாஜக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்கள்ல இருந்து தமிழக வெற்றி கழக முகாம்ல இணைந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல இவர்கள் அனைவரையுமே அவர் சந்திக்கவில்லை என்பது அவர்களது கோரிக்கையாக இருந்தது. இதுக்கு முன்பாக அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளருமான ஆனந்த், அதே போல தமிழக வெற்றி கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, வெங்கட்ராமன், ராஜ்மோகன் ஆகியோர் முன்னிலையில தான் இந்த நிகழ்வுகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சந்திக்கும் பொருட்டும் கட்சியுடைய நடவடிக்கைகள் குறித்து பேசுவது பொருட்டும் ஆலோசிப்பது பொருட்டும் தற்போது பனையூர் கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். காலையில கட்சியிலிருந்து மாற்றுக் கட்சியிலிருந்து இணையக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய நிகழ்வு கட்சியுடைய பொதுச் செயலாளர் தலைமையில நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் பனையூர் தலைமை அலுவலகம் வருகை தந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அண்மையில 132 இருந்த மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை 136 உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மாவட்ட செயலாளர்களுக்கான சான்றிதழ்கள் வழங்குவது, கட்சியுடைய பணிகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது, அதாவது தற்போது அவர் பனையூர் அலுவலகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் அது குறித்து ஆலோசனை நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து சில பிரச்சனைகள் இந்த 50 நாட்கள்ல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார்கள், செய்யப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என அரசின் செயல்பாடுகள், அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகத்துடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் என இவை அனைத்தும் குறித்து இந்த நிகழ்வின் போது பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இன்னும் 1 மணி நேரம் வரையில பனையூர் தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தமிழக வெற்றி கழக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. அதிமுகவில் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் இப்ப பனையூர் வந்திருக்காங்க இப்போ வரைக்கும் மணிகண்டன்? இந்த முன்னாள் அமைச்சர்களை பொறுத்தவரையில எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர், பசுபதி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் வந்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அதிமுகவிலிருந்து அண்மையில விலகிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வைகை செல்வன் உள்ளிட்டவரும் தமிழக வெற்றி கழகத்தில் இணையிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினராக ஜெகத் ரட்சகனுடைய மகன் சுந்தீப்பும் தமிழக வெற்றி கழகத்தில் இணையிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த வருகையின் போது இந்த நிகழ்வுகள், சந்திப்பு நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அறிகிறோம். இன்னும் வெகு விரைவில் அது குறித்த அதிகாரப்பூர்வமான காட்சிகள் வெளியிடப்படும். இப்போ தாவேகால சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்களாகட்டும் யாருக்குமே கட்சி சார்பில் எந்த ஒரு பதவியுமே வழங்கப்படாதது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. இந்த நிலையில் இன்னைக்கு சந்திக்க இருக்கிறார் முதலமைச்சர் முன்னாள் அமைச்சர்களை. அவர்களுக்கு பதவி வழங்கப்படுவது தொடர்பாக ஏதாச்சும் ஆலோசனை மேற்கொள்ளப்படுமா இந்த சந்திப்பில்? நிச்சயமாக ஏற்கனவே பொறுப்புகளை பொறுத்தவரையில மாற்றுக் கட்சியிலிருந்து வந்திருப்பவர்களுக்கு கட்சியுடைய தலைவர், அதாவது பொதுச் செயலாளர் பேசுகையில, அமைச்சர் ஆனந்த் பேசுகையில கட்சியுடைய தலைவருடைய ஒப்புதல் பெற்று நிச்சயமாக மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு ஏற்கனவே கட்சியில் இருப்பவர்களோடு ஆலோசித்து முக்கிய ஆலோசனைகள், அதாவது முக்கிய பதவிகள் வழங்கப்படும் என்பதை தெரிவித்திருந்தார் அமைச்சரும் கட்சியுடைய பொதுச் செயலாளருமான ஆனந்த். அந்த அடிப்படையில தான் இன்றைய கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவை பொறுத்தவரையில 2ஆம் கட்ட முகங்களாக இருந்த கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கராக இருக்கட்டும், புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கராகட்டும், இவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்குவதற்கான ஆலோசனைகள் ஏற்கனவே கட்சியின் மட்டத்தில் நடந்திருக்கிறது என்பதை நாம் தகவல் வாயிலாக அறிகிறோம். அந்த அடிப்படையில என்ன மாதிரியான பொறுப்புகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, வாய்ப்புகள் அது தாண்டி பொறுப்புகள் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அது இந்த சந்திப்புக்கு பிறகாக உறுதியாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அறிகிறோம். பொறுப்புகள் இறுதி செய்யப்பட்டிருக்குன்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போ ஆலோசனைக்கு பிறகு என்னென்ன பொறுப்புகள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் எதிர்பார்க்கலாம் மணிகண்டன்?
நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சருடனான இந்த சந்திப்புக்கு பிறகு அதாவது மாற்று கட்சி அதிமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள்ல இருந்து தமிழக வெற்றிக் கழக முகாமில் இணைந்திருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களுக்கு முதல் கட்டமாக மாநில அளவுல கொடுக்கக்கூடிய பதவிகள் குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே தெரிகிறது. அதற்கு அடுத்தபடியாக மாநில பட்டியலில் இருந்து, அதாவது மாநில பதவிகளுக்கு அடுத்தபடியாக இந்த மாவட்ட பதவிகள் குறித்த அறிவிப்பு இந்த மாதத்திற்குள்ளாக வெளிவருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அறிகிறோம். முதல்ல முக்கிய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் அண்மையில ஒரு மிகப்பெரிய நிகழ்வின் மூலமாக கட்சியில இணைந்திருக்கின்றனர். அவர்களுக்கு இந்த பொறுப்புகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த சந்திப்புக்கு பிறகாக, இந்த கூட்டத்திற்கு பிறகாக வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகா அலுவலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் வந்திருக்கிறார். அங்கே தாவேகாவில் இணைந்தவர்களை முதலமைச்சர் விஜய் இன்று சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த பனையூர் வருகை முக்கியத்துவம் பெற்று இருக்கிறது. தொடர்பான முக்கிய செய்தியை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Daw University near Kanyakumari, the best emerging university in South India.